அ, அது பொட்டு கொஞ்சம் கோணலா இருக்கு. ஓ அப்படியா? எனக்கு கொஞ்சம் சரியா வச்சு விட. நானா? ஆ நீதான். எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் உருவாகுது. ரன்வீர், நீ சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க போற எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் இருக்குமா? அவங்க மனசுல ஒரு பகுதி அவங்க பிறந்த வீட்டுல விட்டுட்டு போற மாதிரி. இல்லைன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா? உனக்கு வித்தியாசமா ஒன்றும் தோணல கௌசல்யா. தான் சொந்தத்தை பிரியிற வேதனை எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நீ தானே விரும்பின? உனக்கு தெரியல நான் ஏன் விரும்புறேன்னு? நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். இது என்னுடைய சின்ன வயசு கனவுன்னு உனக்கு. ரொம்ப யோசிக்காத. நீ எல்லாத்தையுமே மறந்துடணும். உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகும். அங்க உனக்கு எந்த வேதனையுமே இருக்காது. அங்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். வெறும் சந்தோஷம். ரன்பீர், அட நான் இங்கதான் இருக்கியா? இங்க பாருப்பா, நான் இப்ப பக்கத்துல உள்ள டவுனுக்கு போனோம். நம்ம ஊர்ல இருக்கிற ஆச்சாரி கிட்ட நிச்சயதார்த்த மோதிரத்துக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன். அந்த ஆளு மோதிரத்தையே கெடுத்து வச்சுட்டான். அப்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? இங்க பாருமா, நீ கவலைப்படாத. நான் டவுனுக்கு போய் நல்ல மோதிரத்தை ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப அவங்கிட்டே மறுபடியும் பண்ண சொன்னா நேரம் பத்தாதுல்ல. சம்பந்தி வீட்டுக்காரங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அவங்க வர்றதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அந்த மின்சார திருட்டோட விவகாரம் இருக்குல்ல, அத பத்தி தாசில்தார் போன் பண்ணியிருந்தாரு. இப்ப அவரை சந்திக்க என்னால போக முடியாது. ஆனா அவரை நிச்சயமா சந்திச்சாகணும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ உடனே போய் அவரை பாரு. இல்லைன்னா அப்புறம் எப்ப சந்திக்க முடியும்னு தெரியாது. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, இன்னுமா ஃபோன் ரிப்பேர் பண்ற? எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? கரண், பேஷன்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எனக்கு நிறைய வேலை இருக்குமா? சைலன்ஸ். முடிஞ்சுதா? என்னோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்தா, உன்னோட போன் ரெடி ஆயிடுச்சு. வாவ், திஸ் இஸ் ஆசம். நீ ரொம்ப டேலண்டட் தான். என்ன மெசேஜா வருதா? அது என்னன்னா, டெல்லியில நீ எவ்வளவு பொண்ணுங்களை மிஸ் பண்ணிருப்ப. அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கோம், செக் பண்ணி பாரு. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? கால் அர்ஜென்ட்லி. ஜெகதீஷ பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? எனக்கும் தெரியல. இவ என்னோட டெல்லி ஃப்ரெண்ட். ஆனா இவளுக்கு ஜெகதீஷ பத்தி எப்படி தெரிஞ்சது? அர்ஜென்ட்னா குட், நான் கால் பண்றேன்.